வணக்கம் நேயர்களே. தொடுவானம் டிவியில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு காணொலியை பதிவு செய்ய இருக்கின்றோம். தற்பொழுது தமிழகத்திலே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், மும்மொழி கொள்கை. தமிழ்நாட்டிலே ராஜாஜி அவர்கள் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து, அப்பொழுது ஜஸ்டிஸ் பார்ட்டி அதற்கு மிகவும் எதிர்ப்பு தெரிவித்தது. பின்னர் 1965 அந்த காலகட்டத்தில், 68 அந்த காலகட்டத்தில் மீண்டும் மும்மொழி கொள்கை ஒரு பெரிய சர்ச்சையாக எழுப்பப்பட்டது. முன்னர் ராஜாஜி அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். பின்னர் அதற்கு அவர் ஆதரவு தெரிவிக்கவில்லை. அந்த காலகட்டத்திலே ஒரு வாக்குறுதியை 64 சமயத்திலே நெஹ்ரு அவர்கள் உயிரோடு இருந்த பொழுதே அவர் இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதாவது தமிழகத்தில் இணைப்பு மொழியாக ஆங்கிலமே தொடரும், இங்கு ஹிந்தி எந்த விதத்திலும் இது திணிக்கப்படாது என்று சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 80களில் ராஜீவ்காந்தி வந்தபோது கூட சில சமயம் அது போல ஒரு முயற்சி நடந்தது. மொத்தத்தில் என்ன, தமிழ்நாட்டில் இந்த மும்மொழி கொள்கைங்கிறதுக்கு அரசியல் ரீதியா இதை ஒரு கருவியா பயன்படுத்தி இவங்க செயல்படுறது பார்க்க முடியாது. என்னோட தனிப்பட்ட கருத்து, மும்மொழி கொள்கை வேண்டும், மும்மொழி கொள்கை தவறு கிடையாது. ஆனால் இங்கு இது அரசியல் ரீதியாக இதை கையில் எடுத்துக்கொண்டு மக்களிடத்திலே எல்லா கட்சிகளும் செல்வதனால் அந்த விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சி தேவையில்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து போராடி வருகிறது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பாரதிய ஜனதா கட்சி இதை எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, புதிய கல்விக் கொள்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. முதல் 5 வகுப்பு வரை தாய்மொழியில் கல்வி என்பது நல்ல ஒரு விஷயம். இப்ப 8வது வகுப்பு வரைக்கும் இருக்கிறதுல அங்க ஆங்கிலம் ஒரு பாடமொழியாக வருகின்றது. ஆங்கில போதனா முறை ஒரு மொழி வழி கல்வி, ஆங்கில மொழி வழி கல்வியாக இருப்பதும் தவறு கிடையாது என்னை பொறுத்தவரை. ஆனால் இவர்கள் மும்மொழி கொள்கையில தென்னகத்துக்கு கொடுத்துருக்கிறதுன்னு சொன்னா, நீங்க ஏதாவது ஆப்ஷனல் லாங்குவேஜ், உங்களுக்கு விருப்பப்பட்ட மொழி, குறிப்பா நிறைய மாணவர்கள் எதை விருப்பப்படுறாங்க அந்த மாதிரி விஷயம் இப்ப எடுத்திருக்கவே வேண்டியதில்லை சொல்லிட்டு. ஒண்ணு காரணம், இது பொலிட்டிக்கலி எலக்டரலி இது பிஜேபியை தனிமைப்படுத்தும். பிஜேபி மக்கள் இடத்துல இவங்க இது ஒரு ஆயுதமா பயன்படுத்தி மீண்டும் ஸ்டாலினுடைய ஒரு ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் வருவதற்கான ஒரு வழிவகையை பிஜேபி காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது செய்யக்கூடாது. அவங்க ஏன் சொன்னா, மொழி கத்துக்கணும் சொன்னா, இப்ப எனக்கு மும்மொழி கொள்கையில எனக்கு ஒன்றும் இது இல்லை. ஹிந்தி கத்துக்கிறது எனக்கு ஹிந்தி திணிப்பு கிடையாது. ஏன்னா இவர்கள் இங்க தரவுகள் இல்லாம பேசக்கூடிய ஆட்கள் தான் தமிழகத்துல ஊடகத்திலையும் சரி, வெளியில இருக்க இந்த கருத்துருவாக்கம் செய்யறவங்க அவங்கள தரவுகளே இல்லாம பேசுறது. போஜ்பூரி அது அழிஞ்சு போயிடுத்து, அவதி அழிஞ்சு போயிடுத்து. ஹிந்தி அதுக்கு முன்னாடில இருந்து இருக்கிறது. அவதி எல்லாமே பிராகிருத்துல இருந்து வந்தது உங்களுக்கு. இது எந்த ஒரு பெரிய மொழியும் அழிவதே கிடையாது. அப்புறம் சம்ஸ்கிருதம் அழிஞ்சு போயிடுதான். சம்ஸ்கிருதம் இருந்தது, அது ஒரு டெக்னிக்கல் லாங்குவேஜ், அது எல்லா மொழி மூலமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழை பொறுத்த மட்டும் தமிழுக்கு 60 ஆண்டுகளில் இவர்கள் என்ன செய்தார்கள்? இவங்க ஏதாவது செஞ்சிருக்காங்களா? தமிழோட இப்ப சாகித்ய அகாடமியில எத்தனை பரிசுகள், எத்தனை புத்தகங்கள் தமிழ்ல எத்தனை இலக்கியம் படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதே இது ஹிந்தியை ஒரு பொருட்டாவே மதிக்காம இருக்கக்கூடிய ஆந்திராவை எடுத்துங்க, தெலுங்கானாவை, அவங்க மொழியெல்லாம் அழியல. கேரளத்தை எடுத்துங்க, கர்நாடகாவை எடுத்துங்க, நிறைய அங்க இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கு கடந்த 50-60 ஆண்டுகள்ல. தமிழகத்துல எத்தனை படைச்சிருக்கு உங்களுக்கு? இது ஒரு முழு பூசணிக்காய் ஒரு சோத்துல அடைக்கிற விஷயம் தான். இங்க தமிழ்நாட்டுல இவங்க தமிழுக்காக ஒன்றும் செஞ்சல. கட்டணம் கட்டிருக்காங்க. டிஎம்கே கட்டணம் கட்டுறதுல பெரிய ஆட்கள். அவங்க எங்க வேணாலும் எப்பதான் சிவில் ஒர்க், அது ஒரு நல்ல பணி தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உதாரணமா கத்திப்பாரா ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தது. ஜெயலலிதா 6 ஆண்டுகள் இருந்தார், எடப்பாடி. அங்க குப்பையா கிடந்தது இந்த கத்திப்பாரா ஜங்ஷன் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா பாக்குறதுக்கே கிளட்டர்டு, அப்படியே குப்பை தான் கொட்டி. இது திராவிட முன்னேற்ற கழகம் ஓராண்டுகளுக்குள்ள அங்க கட்டணங்களை ரொம்ப செம்மைப்படுத்தி இருக்கிறார்கள். அதெல்லாம் கெட்டிக்காரங்க அவங்க.
என்னன்னா 2 விஷயம் அதில் வந்து, ஒன்று மக்களுக்கு ஒரு பலன் இருக்குது, ரெண்டாவது வந்து அவங்களுக்கு அதில் தான் காசு. சிவில் ஒர்க் நடந்ததுன்னா அதில் காசு, அதில் கட்டிங் கிடைக்கும். அதனால் அவன் புது அண்ணா நூற்றாண்டு நூலகமாக இருக்கலாம், இல்லை புதிய சட்டசபை கட்டடமாக இருக்கலாம், இதெல்லாம் புதுசாக அவங்க எப்பவும் பண்ணிட்டு இருப்பாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்தோட கைவந்த கலை, அது தவறும் கிடையாது. அவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்கள். மொழியை வளர்த்தாங்கன்னா மொழியெல்லாம் வளர்த்தோம். ஸ்லோகனீரிங் நடந்தது, கோஷங்கள் மட்டும் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருந்தது. அவங்க கட்சியில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை எத்தனை பேர் ஒழுங்கான தமிழ் பேச முடியும், தமிழில் இலக்கியங்கள் படைக்க முடியும்னு சொன்னால் ரொம்ப கம்மி. அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒழுங்காக பேசக்கூட தெரியாது, அது மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்காங்க. இதில் போய் இந்த விஷயத்தை கொண்டு வந்து இது தேவையில்லாமல் ஒரு ஹேண்டில் வந்து டிஎம்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் பிஜேபி மேலே என்னுடைய வருத்தத்தோடு நான் இதை பதிவிடுறேன். இது தேவையில்லை. ஹிந்தி என்ன சொன்னால் தேவைக்கேற்ப மக்கள் படித்துக் கொள்வான். வடநாட்டிலேருந்து வர தொழிலாளர்கள்லாம் தமிழ் படிச்சுட்டா வரான். இங்கே நமக்கு தொழிலாளர்கள் தேவையாக இருக்குது, அங்கேருந்து வராங்க, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கற்றுக்குறாங்க, நம்மால் ஹிந்தி கற்றுக்குறான். இதெல்லாம் ஒருத்தர் வந்து அந்த தேவைக்கு, நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்களே, அது போல தான் தேவைக்கேற்ப எல்லாருமே கற்றுக்குறாங்க. அப்புறம் ஹிந்தியை கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த பல வழிகள் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஆப்ஸ் தயார் பண்ணலாம். மத்திய சர்க்காரோட சிடாக் போன்ற ஆட்கள் வந்து அந்த நிறுவனத்திலேருந்து நல்ல ஆப் தயார் பண்ணலாம். எல்லாத்தையும் இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு, வேணுங்கிறவங்க அதில் கற்றுக்கலாம். ஒரு ஆப் மூலமா பல மொழிகளை கற்றுக்கலாம், அதற்கான வசதி இருக்கு. இன்னைக்கு மூலம் டிஜிட்டலைஸ் ஆகிட்டு இருக்கு இது. அப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னா, இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல கத்துக்கிறான், இவங்க வந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள் அரசாங்க பள்ளிகள். தேவைன்னா அரசாங்க பள்ளிகள் படிக்கிற மாணவர்களுக்கு அவனுக்கு உண்மையில அடிப்படை கற்றுக் கொடுக்க வேண்டியதுன்னா விஞ்ஞானம், கணக்கு, இதெல்லாம் தான் கற்றுக்கும். அறிவியலும் கணக்கு இருந்தா அவனோட வாழ்க்கை முன்னேறும். மொழியை அப்புறம் கத்துக்கலாம். நான்லாம் வந்து இங்க தக்ஷின் பிரசாத் இந்தி பிரச்சார சபால வந்து நான் படிக்கல, தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபால நான் படிக்கிறேன். பிராத்தமிக், ராஷ்டிர பாஷா. என்னோட உறவினர்கள் தான், நெருங்கிய உறவினர்கள் பல பேர் படித்தாங்க. அவங்களால இந்தியில இன்னி வரைக்கும் பேச முடியாது, அவங்க எழுத தெரியும். நான் வந்து வடநாட்டில் பணிபுரிந்த காரணத்துக்கு நான் ஹிந்திக்காரங்களோட பெட்டரா பேசுவேன். நான் பல இந்தி யூடியூப் சேனல்ல டிபேட்ஸ்ல கலந்துக்கிறேன், அருமையான ஹிந்தி பேசி அவங்க எல்லாமே ஆச்சரியம். அது என்ன சொல்ல, மொழி தேவைக்கேற்ப நம்ம அந்த சூழல்ல இருந்தோம் சொன்னா நம்ம கத்துட்டுருவோம். அதனால அதற்கான வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பல பேர் வெளி மாநிலங்கள்ல இருக்காங்க, அவங்க தானா கத்துக்கிறாங்க. இன்னும் பல பேர் தானா கத்துப்பாங்க. இந்த அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு ஆப்ஷன் போகணுங்கிறது ஆப்ஷன் கொடுக்கலாம். அது கொடுக்கலனாலும் இதை போய் இதுக்கு ஒரு மல்லு கட்ட வேண்டியதே அவசியம் இல்லை. இது தேவையில்லாம ஒரு ஹேண்டில் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. பிஜேபி ஒரு தவறான பாதையை எடுத்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இவங்க இதுல இருந்து பின்வாங்கவே வேண்டி இருக்கும். பாருங்க, நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடி அவர்களே இது இல்லை, நான் ஆங்கிலமே தொடரட்டும், இது மும்மொழி தமிழ்நாட்டுக்கு அவங்களோட விருப்பத்துக்கு விட்டுறோம்னு அவரே சொல்ல போறாரு. ஏன் சொன்னா, மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4-5 சட்டங்கள் கொண்டாங்க. அதுல 2 சட்டத்தை நான் முக்கியமா சொல்றேன். ஒண்ணு நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டம். அந்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டத்துக்கு 4 தடவை 5 தடவை அவங்க அந்த ஆர்டினன்ஸா கொண்டாங்க. இந்த ரவிசங்கர் பிரசாத் தான் அப்ப லா மினிஸ்டர் இருந்தார், அருண் ஜேட்லி இருந்தார், தொடர்ந்து கொண்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அதுக்கு போராட்டங்கள்லாம் நீடிது, அதை கை விட்டுட்டாங்க. இதெல்லாம் முன்னாடியே பல பேர் இதுக்கான சஜஷன் கொடுத்தாங்க. இதெல்லாம் மாநிலத்திட்டு விட்டுருங்க. எந்த அரசாங்கம் அங்க வந்து ஃபேக்டரிஸ் எல்லாம் வரணும், புதிய முதலீடுகள் வரணும், அங்க புதிய தொழிற்சாலைகள் தொடங்கணும், வேலை வாய்ப்பு வேணுங்கிறாங்கன்னா அந்த அரசாங்கம் நீ வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடு அந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட விட்டுருங்க. நீங்க பிஜேபி இருக்கிற அரசாங்கத்துல, மாநில அரசாங்கம்லாம் அவங்களே பண்ண வச்சிருங்க நீங்க, அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு ஒரு அதை மல்லு கட்டினாங்க, மல்லு கட்டி கடைசியில் விட்டாங்க. ரெண்டாவதா இந்த வேளாண் சீர்திருத்த சட்டம், உண்மையிலே அருமையான சட்டம், 2மே அருமையான சட்டம். ஆனால் இது மல்லு கட்டவே வேண்டியது. அகில இந்திய 2 தடவை மல்லு கட்டி 2 தடவை தே கேவ் அப். கடைசியில் ஃபைனலி தி கேவ் அப். டெமோக்ராட்டிக்கா நடந்துட்டாங்க, ஹைலி டெமோக்ராட்டிக். இதுல புஷ் பண்ணாங்க, அது இது சர்வாதிகாரம், பாசிசம். இவங்களுக்கு பாசிசத்துக்கு அர்த்தமே தெரியாத ஆட்கள் தான் 100 பேர் பாசிசம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதே போலதான் தமிழ்நாட்டுல 2 தடவை அங்க தப்பு பண்ணாங்க, இப்ப தமிழ்நாட்டுல தேவையில்லாம, அதுவும் எலெக்ஷன் வர சமயத்துல, இன்னும் எலெக்ஷனுக்கு 12-14 மாசம் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கூத்து தேவை கிடையாது. இது வந்து ஏன் சொன்னா, நாளைக்கு வரக்கூடிய எலெக்ஷன்லயே பிஜேபி என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும் தெரியாது. இன்னைக்கு வந்து இன்னும் ஃப்ளூயிடா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கிற அலையன்ஸ். இன்னைக்கு தேதியில சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு சேதாரமும் இல்லாம அவங்க நிறைய சீட்டு ஜெயிச்சு வருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. அவங்க மாரி ஆன்டி இன்கம்பன்சி அதெல்லாம் இருக்கும். இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் தொந்தரவு கொடுத்தது அந்த பெண்ணுக்கு,
அதோட பெரிய ஒரு இது நடந்தது மேற்கு வங்கத்துல. மக்கள்லாம் ரோட்ல இறங்கி நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல எல்லாம் அந்த மாதிரி போராட்டமே பண்ணவே தெரியாது நமக்கு. அப்படி போராடினாங்க அங்க மக்கள். என்ன ஆச்சு? பை எலெக்ஷன் வந்தது. எல்லா சீட்லயும் வந்து மம்தா பானர்ஜி தான் ஜெயிச்சாங்க. ஆனா மக்கள் இதெல்லாம் சஸ்டெயின் பண்றதே கஷ்டம். இந்த மாதிரி போராட்டங்கள் மற்ற விஷயங்கள்லாம் சஸ்டெயின் பேசலாம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். அது ஒரு மீடியாவுக்கு தினசரி ஹெட்லைன்ஸ் அதை மேனேஜ் பண்ணியிருந்துக்கலாம் நீங்க. அதுதான் பண்ணலாமே தவிர மக்களுக்கு இது சென்றடையாது. இங்க நாளைக்கு தேர்தலில் ஜெயிக்கணும் சொன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட வலுவான கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடையணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க இதுலேருந்து அது ஷேக் ஆகி அது பிரிஞ்சா தான் அவங்களுக்கு இந்த கூட்டணி வெல்லும் அப்படிலாம் கிடையாது. தமிழ்ல அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு கோட்டை சின்னதாக்கணும்னு சொன்னா பக்கத்துல ஒரு பெரிய கோட்டை போட்டா சின்னதா, அதை அழிக்கவே வேண்டியதில்லை. நீங்க பெரிய கோட்டை போட்டீங்கன்னா போறோம். இப்ப இருக்கிற சூழல் அதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா எடப்பாடி நான் என்ன ஆனாலும் சரி, எனக்கு 2 கண்ணு போனாலும் சரி, மற்றவனுக்கு ஒரு கண்ணு போகணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காரு. எப்படியா உன் கட்சியை ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த மட்டும் ஒரு அடிப்படை உண்மை என்ன சொன்னா, இங்கு வானவில் கூட்டணி தான் வெற்றி பெறும். தனிப்பட்ட சாதாரண கூட்டணி வானவில் ரெயின்போ கோலிஷன் எல்லாரையும் சேர்த்துட்டு நீங்க போகும்போது தான் வெற்றி பெறுவேன். விதிவிலக்கா உங்களுக்கு 2016ல இவங்க ஜெயலலிதா பண்ணது உங்களுக்கு தோணலாம். ஆனா 2016ல ஜெயலலிதாவுடைய ஆதரவினால் உருவானதுதான் மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. அதனால் மக்கள் நல கூட்டணி அவங்க பெருசா ஒண்ணு எடுத்துட்டு போல 6% தான் எடுத்துட்டு போனாங்க. அவங்க மக்களுக்கு நம்பிக்கை அவங்க மேல வரல, ஜெயலலிதா மேல போட்டாங்க. தமிழ்நாட்டில் இது போல 4 முனை கூட்டணி இருந்து ஒரு தேர்தல்கள் சந்தித்த 2 மெயின் அக்கேஷன்ஸ் வருது. 1977 ஒண்ணு, 1989 ஒண்ணு. இந்த விஷயங்கள் பத்திலாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையிலன்னு சொன்னா பிஜேபி இஸ் ட்ரெடிங் எ ராங் பாத். ஒரு தவறான பாதையில் நடந்து செல்கின்றது, தன்னை முன்னேற்றி கொண்டு செல்கின்றது. அவர்களுக்கு இதில் வெற்றி கிடைக்காது. கட்டாயமாக எழுதி வச்சுங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு அளித்து இவர்கள் செய்வார்கள். ஏன்னா தேர்தல் இல்லைன்னா நீங்க டிஎம்கே பெரிய வெற்றிக்காக நீங்க உழைக்கிறீங்கன்னு அர்த்தம். இது தேவையே கிடையாது. மும்மொழி வேணும், ஹிந்தி கத்துக்கணும், அதெல்லாம் கரெக்ட். அதுல எனக்கு 2 கருத்து கிடையாது. ஆனா இது சமயம் அல்ல, அப்புறம் இது வழியும் அல்ல. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சுடுவாங்க. அந்த சர்க்குலர் வச்சு பேங்க்ல சரி ஒரு ஹிந்தி வார்த்தை கத்துன்னு என்ன பண்ண போறான்? பேங்க்ல ஆபீசர்ஸ் எல்லாம் வடநாட்டுக்கு போகணும், போய் பணிபுரியணும் அப்படின்லாம் இருந்தது. அப்பெல்லாம் கத்துட்டு தான் வருவாங்க. கத்துக்காம ஒரு ஆள் இருப்பான், அது இருப்பாங்க. ஒரு 10ல 100ல ஒரு 10 பேர் எப்பவும் இதெல்லாம் எங்க போனாலும் எதுவும் கத்துக்க மாட்டான். இப்ப நான்லாம் 5-6 மொழி பேசக்கூடிய எழுதக்கூடிய வயது என்ன சொன்னா, இது தன்முயற்சியும் இருக்கணும். இதுக்கு அது எல்லாருக்கும் சாதாரண ஆட்களுக்கு எல்லாம் இருக்கும். தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு மும்பையில போயிட்டு இருக்கிறவங்க, டெல்லியில போய் இருக்கிறவங்க, வேறு மாநிலங்களில் போய் இருக்கிறவங்க எல்லாம் ஹிந்தி தானே கத்துக்கிறாங்க. அவங்க தன் குழந்தைகளுக்கு இப்ப 50 லட்சம் பேர் கத்துக்கிறாங்க, 3ஆம் மொழி எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா? தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபால உங்களுக்கு லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க சொல்லிட்டு அது இருந்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டாம். அது கிடைக்கிறதுக்கு வேற வழி. உங்களுக்கு ஒரு ஆப் கொடுங்க, அவங்கள்ட்ட ஸ்மார்ட் போன் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க, அவங்க தானே கத்துப்பாங்க. இது ஒரு அரசியல் விஷயமாவே நீங்க தேவையில்லாத ஒரு ஹேண்டில் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. இதை நிறுத்துங்கள். இது தேவையற்ற ஒரு பிரச்சனை. இது திமுகவை தான் வலுப்படுத்தும். இந்த இந்தி எதிர்ப்பு கூட்டத்தை தான் வலுப்படுத்தும். இல்ல ஹிந்தி போகணும்னு சொல்றது கிரியேட் பண்ண ஆட்கள்லாம் சாலமன் பாப்பையா போன்றவர்கள்லாம் கருத்து. ஆனா இன்னைக்கு அவங்க முன் செய்ய மாட்டாங்க. நான் சொன்னேன் அப்ப ஹிந்தி தேவையில்லை. ஏதாவது 65ல அந்த போராட்டங்கள்லாம் ஒரு வாய்ப்பை பறிச்செடுத்துங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு பின்காலங்கள்ல. ஹைண்ட் சைட்ல அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவர் இன்னைக்கு இந்திய ஆதரவா பேசினா எல்லாம் யாரும் பேச மாட்டார். பழக்கருப்பை ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அவரு உங்களுக்குள்ள இது இந்திக்கு எதிர்ப்பு கிடையாது, இந்தி திணிப்பு கிடையாது, வேற மொழி தான் கத்துக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இது மல்லு கட்டவே வேண்டாம். இது விட்டுருங்க. அவங்க எப்ப கிடையாது, நீ உனக்கு அவன் தமிழ்நாட்டுக்கு பிடிச்சவரா பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் சாதாரணமா கத்துட்டுருவாங்க. இது அரசியலா அவங்க பார்த்து அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சின்னு இருக்கு. அதுதான் முயற்சி பண்ணுவாங்க இந்த குரூப். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட, இது விடுங்க. நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கத்துங்க. இந்த மொழி கொள்கையில நாங்க தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு அடிக்கும், 2 மொழியை கத்துக்க, நீ ஒரு மொழி இல்ல தமிழே கத்துக் கொடுக்காது, எது வேணா பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டேங்க வச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு அப்பதான் தெரியும், மக்களுக்கும் அப்பதான் தெரியும் நீங்க இது மல்லு கட்டுறதுனால அவங்கள வலுப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு. இதை நான்
மிகுந்த ஒரு வேதனையோட சொல்றேன். மிகுந்த இதை யோஜனை பண்ணிட்டு சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு. ஆனா இது காலத்தின் கட்டாயம், இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல போகாதீங்க. அண்ணாமலை அவர்களே, நீங்க வந்து கட்சியை வலுப்படுத்துறதுக்கு பல வேலைகள் செஞ்சிருக்கீங்க. ஆனா இது வந்து கட்சியை வந்து ஃபர்தரா, ஏன்னா இன்னைக்கே கட்சி வந்து ஒரு ப்ரிகாரியஸ் சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. 11.5%, 11.25% நீங்க வாங்கினீங்க, அது உங்க ஓட்டு கிடையாது. நீங்கள் கட்சிக்குள் வந்த பிறகு 2.5-3% இருந்த ஓட்டை கிட்டத்தட்ட 5% மேல ஆக்கியிருக்கீங்க. உண்மையா இன்னைக்கு ரியல் ஸ்ட்ரென்த் அது அண்ணாமலையுடைய தனிப்பட்ட முயற்சி, ஒரு தீவிர பிரச்சாரம், அண்ணாமலைங்கிற ஒரு பிராண்டை உருவாக்குறதுக்காக பல வேலைகள் பிஜேபி செஞ்சிருக்காங்க. அதனால வந்த ஒரு வெற்றி. அண்ணாமலைக்கு அந்த வெற்றி தொடரும். 6, 7, 8% வரைக்கும் அவரால் கொண்டு வர முடியும் அவருக்கு. ஏன்னா பிஜேபியோட பெரிய பிராண்ட் அவர் இருக்காரு. ஆனால் நீங்கள் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்கும் பொழுது இவை எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படும் வச்சுங்க. அதனால அது பண்ணீங்க சொன்னா உங்களுக்கு அந்த 11.5% கூட கிடைக்காது. நாளைக்கு பாமக உங்களோட இருக்குன்னு தெரியாது, அங்க போலாம், என்ன வேணா நடக்கலாம் வச்சுங்க. இந்த அரசியல் விஷயங்களை நம்ம அப்புறம் தரவுகளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு நான் ப்ரூவ் பண்றேன் உங்களுக்கு. ஆனா இப்பொழுதுக்கு என்ன சொன்னா, இந்த மும்மொழி கொள்கைக்கு அனாவசியமா அதை முன்னெடுத்து போய் நம்ம வந்து ஒரு பின்னடைவை சந்திக்காதீர்கள் என்று ஒரு காஷன் எச்சரிக்கை செய்கிறேன். வணக்கம்.